பயங்கரமா சுடுது, அடியில வேற சுட்டு சுட்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்படிங்கிறது நீ வணக்கம் பின் சீட்ல வை. அவங்களே எல்லாமே கொடுத்துட்றேன். சாப்பாடு சாப்பிட்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து கத்திரிக்காயில ஒரு வடகம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா வெயில் காலமா இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோமாக்கா இதை போட்டு நம்ம சாம்பார் வச்சோமா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த சாம்பார் வந்து நம்ம கத்திரிக்காய் சாம்பார் மாதிரி இருக்குதுங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வைக்கிற சாம்பார் இது ஒரு டேஸ்டா இருக்கும். இது வந்து செட்டிநாட்டு சைட்ல இந்த மாதிரி செய்வாங்க. வேற எங்க செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க தாத்தா வந்து வருஷம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாரு. எல்லா பொண்ணுங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துடுவாரு. இப்போ வந்து கத்திரிக்காய் ரொம்ப விலை கம்மியா விற்குது இல்லைங்களா, இந்த மாதிரி டைம்ல தான் வாங்கி இந்த வடகம்லாம் போட்டு வைக்கணும். கத்திரிக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய், சுண்டக்காய் இதெல்லாமே இந்த மாதிரி டைம்ல வடகம் போட்டு கொடுத்துருவாங்க, பொண்ணுங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அதனால நானுமே அதுல சாப்பிட்டு பழகினதுனால எனக்கு இந்த கத்திரிக்காய் வடகம் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வடகம் எப்படி செய்யறது நான் செஞ்சு காட்டுறேன். அதுல வந்து நீங்களுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. செஞ்சுட்டு குழம்பு வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நீங்களுமே வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே. கத்திரிக்காய் வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு தான் கொடுத்து விட்டா. இது வந்து கிலோ 10 ரூபாய்க்கு தான் போகுதுக்கா அப்படின்னா, அதனால சரி கொஞ்சம் மட்டும் 1 கிலோ கொண்டு வாடி பாப்பா, நான் வடகம் போடுறேன்னு. இது மாதிரி நல்லா பெரிய கத்திரிக்காயாக வாங்கிக்கங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்படி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக, சொத்தையெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இது மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய காயாக இருக்குது, ஆனால் வந்து பிஞ்சு காயாக தான் இருக்குது. நல்லா எவ்வளோ பெருசாக இருந்தால் காயும் போது கொஞ்சம் சுண்டுனுச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கிறது. ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காட்டுறேன். கையை எப்படி எடுத்துக்க மாட்டேங்குதா? புளி நல்லா ஒரு உருண்டை புளி எடுத்துக்கிடுங்க. நல்லா இவ்வளோ சைஸ் எடுத்துக்கிட்டேன் புளி. இவ்வளோக்கு அந்த புளியை கரைச்சி இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றுறோம். இந்த கத்திரிக்காயை இந்த புளி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், வேக வைக்கணும். சும்மா ஒரே ஒரு ஆவியில் ஆஃப் பண்ணிடுறோம். உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வைக்கணும், அதுதான் பண்ணுவாங்க. இப்போ நான் புளியை ஊற்றிட்டோம். இப்போ நான் போட்டு வேக வச்சுறேன். கத்திரிக்காய் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக அரிஞ்சிடணும். இப்போ இந்த புளி தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். அடுத்த ப்ராசஸ் அதுதான். இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். புளி தண்ணிக்குள்ளார தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணும், ஏன்னா புளி கெட்டியாக தானேங்க இருக்குது. அதனால் கரைச்ச புளி தான், அது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போதைக்கு போடலாம். ஊற்றுக்கலக்கா, நல்லா ஃபுல்லாக ஊற்று. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஊற்று நல்லா. இது வரைக்கும் ஊற்றிடு தண்ணியை. கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போடணும், அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் ஊற்று போதும். கத்திரிக்காய் இவ்வளோ இருந்தாலே போதும். ஊற்று, ஃபுல்லாக ஊற்று. போடு மஞ்சத்தூள், நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு சிலர் வந்து போடு. ஒரு சிலர் வந்து மிளகாய் தூளும் போடுவாங்க. நாங்கள் மிளகாய் தூள் போடுறதுல காரம் அதில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட போட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து வேக வச்சாச்சு பாருங்க, வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். ஒரு ஆவி வெந்துருச்சுனாக்கா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, வேகட்டும். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டிருக்கிறேன். இந்த ட்ரிப் மிளகாய் தூள் போட்டால் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மிளகாய் தூளும் போட்டிருக்கேன். ஆனால் எங்கள் தாத்தா வீட்டாரெலாம் அப்படி போட மாட்டாங்க மிளகாய் தூள். நான் தான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே, வேகட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்க. இதுக்கு மேலே நம்ம வேக விட்டோமாக்கா குழஞ்சி போயிடும். கத்திரிக்காய் அப்புறமே லூஸாக போயிடும். அதனால இந்த அளவுக்கு வெந்துச்சுனாலே போதும். இப்போ நம்ம இதை அடுப்பு கை விட்டீங்க போடுங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது வருஷா, அதை எடுத்து பூசிட்டு எண்ணெய் சட்டிக்குள்ளேயே விட்டா கூட சுடாலாம். அப்படிலாம் நம்ம சித்தர்கள் வந்து மூலிகைலாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க, தெரியுமா? ஓகே, இப்போ இதை வடிகட்டி எடுத்துலாமா? வடிகட்டிட்டு வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு நல்லா எடுத்துக்க வேண்டியதுதான், வேலை முடிஞ்சது. சரியா? வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான்.
எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம் பார்த்தீங்களா. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா ரொம்ப நேரம் வேக விட்டீங்களோன்னு தோணுது. இல்லை கரெக்டாக தான். காய் எதுவும் உடையில பாரு, முழுசா இருக்குது. காய் உடஞ்சாதான் நல்லா இருக்காது, காய் உடையில. ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வடிகட்டிட்டோம். இப்போ இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கட்டலில் ஒரு வெள்ளை துணி விரிச்சுட்டு அதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து காய போட்டுடலாம். ஓகே வாங்க போகலாம். பயங்கரமாக சுடுது, அடியில் வேறு சுட்டு சுட்டு நுழுது. டக்குன்னு எடு வீடியோ, சரியா? வா போய் காய வச்சிடலாம். அவ்வளோதான். இது இப்படி காய வச்சோமாக்கா நல்லா காஞ்சிரும். புரியுது? கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்து வேக வச்சோம். அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் குழந்தைமா ஆயிடுச்சா? நான் தான் சொன்னேன்ல. இல்லை குழையில தானே சொல்லுங்க. வெறியா போயிடும். குழஞ்சு போயிருந்து இன்னும் கல்டு வந்துருக்கும். அப்படி கல்டாமல் இருக்கணும். அதுதான் பெரிய பீஸா போடுறது. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்கு தான் வந்திருக்கோம், தோட்டத்துக்கு. எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாமாக்கா, இங்கே இருக்கிற பூசணிக்காயை அறுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். நம்ம ஒரே ஒரு பெரிய சைஸ் பூசணிக்காய் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே இன்னொரு காய் காய்ச்சிருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் அந்த பூசணிக்காய் மாதிரி நல்லா அழகாலாம் காய்க்கல, என்னமோ 7 கோணலாக காய்ச்சிருக்குது. சரி பரவாயில்ல, விதைக்காத ஆகட்டும் அப்படின்னு தான் வெட்டிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இன்னைக்கு. அந்த செடியிலேயே டோட்டலாக 2 காய் தாங்க காய்ச்சிருக்குது. அது ஏதோ சொத்தை விழுந்து போயிருக்குது. சரி விதைக்கு ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சேன். ஆனால் சொத்தக்காயெல்லாம் விதை போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. காய் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ரொம்பலாம் இனிப்பாலாம் இல்லைங்க. அந்த சதப்புமே கெட்டித்தன்மையாக இல்லை, ரொம்ப லேசாக இருக்குது அதனுடைய சதப்பு. நான் நேற்று தான் செஞ்சேன் அதனுடைய காயை. ஆனால் நம்ம நார்மல் காய் மாதிரிலாம் இல்லை, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா பெரிய காயாக இருக்குது, அவ்வளோதான். இங்கேயும் வந்து நம்ம இந்த காய் தொங்குது ஒன்று, கொல்லிமலை பூசணிக்காய். இதெல்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதுங்கிற மாதிரி சின்ன காயாக இருந்தாலும் இதெல்லாம் என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொல்லிமலை பூசணிக்காயெல்லாம். அதெல்லாம் காய் பெருசு தானே தவிர டேஸ்ட் ஒன்றும் இதுக்கிட்ட அடிச்சுக்கவே முடியாது, அப்படி டேஸ்ட் இது. இதில் ஒரு 2-3 காய் இருக்குது. இந்த அறுவடையோட முடிஞ்சு போயிடும், இதுக்கு மேலே காய் வைக்காது. ஏங்கண்ணா காய் வைக்காது, ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. பனியில தான் இது நல்லா வந்து அப்படியே காய்க்கும், இதுக்கு மேலே காய் வைக்காது. இதில் இருக்கிற விதைகளை வந்து இதுக்கு மேலே சேமிப்பு பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது வேற ரகமா ஏங்கண்ணா? இது வந்து குண்டு பூசணிக்காய். அது வந்து வாழா இருக்கு கொஞ்சம். இந்த இடம் வந்து பாருங்க, இது வந்து தட்டையா இருக்குதா, அதே இது இந்த இடம் பாருங்க கொஞ்சம் கூறாகுது பார்த்தீங்களா. இதான் இது வந்து கொல்லிமலது. இது நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிறது. ஐயோ பாய் தின்னு பிடிச்சி பாருங்க போயிருக்கா. அதுக்கு தான் தானே 2 நாளாக வாக்கணும், அடுத்தெல்லாம் வாக்கணுன்னாரு. இந்த பாருங்க எவ்வளோ கடிச்சு வச்சிருச்சு பெருக்காம். கொடியில் தின்னு கற்றுக்குச்சுனாவே அப்புறம் சாப்பிட வந்துடும். ஒரு காய் விட பிஞ்செல்லாம் தின்னு வச்சிருக்குது. பிஞ்சு காயெல்லாம் சாப்பிட்டுருச்சு. நீ வெய்ய காலம் வந்துருச்சு இல்லைங்களா, அவங்களுக்கும் ஏதாவது உணவு வேணும் இல்லையா, அதனால என்ன காய் இருந்தாலும் இனிமேல் சாப்பிட்ருவாங்க, இனி விட மாட்டாங்க. காயும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதாங்க. இதில் ஒரு வாழை பூசணி ஒன்று இருக்குது, தலையணை பூசணி ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். டோட்டலாக இருக்கிற காய்ங்களை பறிச்சாச்சு. ஒரு 4 காய் தான் வந்திருக்குது. நம்மளுடைய சக்கரை பூசணிக்காயோடைய அறுவடை இதோட முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த வருஷம் தான் இதை வந்து மறுபடியும் பயிர் பண்ண போகிறோம். நேற்றுக்கு நாங்கள் வந்து ப்ளவுஸ் பிட்டெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதான் விளக்கு பூஜை நடக்குது இல்லைங்களா நம்ம குலதெய்வம் கோயிலில், அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. வினிஷாவும் எங்கள் வீட்டுக்காரரு, ஐயனார், அதுக்கப்புறம் எங்கள் கொழுந்தனார் எல்லாருமா சேர்ந்து எல்லா ப்ளவுஸுங்களுக்கும் தேவையான ஐட்டங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு வந்து குங்குமம், வளையல், மஞ்சள் கயிறு, என்னென்ன ஒரு கவரில் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எல்லா கவரில் போட்டு உட்கார்ற பெண்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு கவர் கையில் கொடுத்துட்றது. அவங்களே விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. விளக்கு, 2 தேங்காய், 21 காயின்,
இது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, மற்ற எல்லா பொருட்களும் நாங்களே கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அது மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். மற்ற பொருட்கள் எல்லாம் அவங்களே வந்து கவரில் போட்டு எல்லாம் பேக் பண்ணி பக்காவாக எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராசஸ் தான் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் கொட்டி வச்சு ஆளுக்கு 4 வளையல் இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக எல்லாருக்கும் சரியாக எடுத்து வச்சுட்டாங்க. சூப்பரான ஐடியா தான். இந்த வேலையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரு கரெக்டாக செஞ்சுருவாருங்க எப்போவுமே. நான் போய் பார்த்துட்டு என்னடா இது இங்கே செய்கிறதே எனக்கு தெரியல இவங்க செஞ்சிட்ருக்கிறத. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு சூப்பர்னு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இன்னைக்கு வந்து நம்ம குலதெய்வம் கோயிலில் விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. இன்னையோட வந்து மண்டல பூஜை எல்லாமே நிறைவடையுது. அதுக்காக தான் இன்னைக்கு விளக்கு பூஜைக்காக நானும் நம்ம வர்ஷா மேடமும் கிளம்பியிருக்கோம். இல்லை இந்த புடவை கட்டுறதுக்குல்ல இல்லை இந்த நகை கடைக்கு துணி கடைக்கெல்லாம் போனால் வாங்க அப்படிம்பாங்க. அப்படிங்கிறது நீ வணக்கம் சொல்றது வருஷா கஷ்டப்பட்டு சீலை கட்டியிருக்கிறா. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் விளக்கு பூஜைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. வினிஷா மேடம் 4வது விளக்கு பூஜைக்கெலாம் வரல அப்படின்ட்டா. அதனால நாங்கள் 2 பேரும் போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலில் விளக்கு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறோம். ஓகே வாங்க போகலாம். இது எடுத்தாங்க போய் பின்னாடி பின் சீட்டில் போய் கிளம்பலாம். அப்படிங்கும் போதே வந்து வினிஷா வந்து இல்லை இந்த சேரீ கட்டியிருக்கா இல்லையா, அதனால் 2-3 வீடியோ எடுத்துக்கலாம் வர்ஷாவை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அங்கேருந்து நடந்து வா, இதை விளக்க வச்சுட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்னென்னலாம் போஸ்க்கு சொல்லிட்டு இருந்தா. வர்ஷாவுக்கு சுத்தமாக வரவே இல்லை. மொத்தத்தில் சாரியை வந்து நம்ம கடை சாரியை கட்டியிருக்கிறா அப்படிங்கிறத சொல்லணும். அதவே அவளுக்கு சொல்கிறதுக்கு சிரிப்பு வந்துருச்சு அவளுக்கு. நம்ம போன ட்ரிப் போட்டோம் இல்லைங்களா, அந்த பாந்தினி சாரி தான் வர்ஷாவும் கட்டிக்கிட்டா. அவங்க 2 பேர்த்துக்குமே வர்ஷாக்கும் சரி வினிஷாக்கும் சரி இந்த கலர் சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அந்த சாரி கட்டிக்கிறத தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எப்படியோ ஒரு வழியாக 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம கிளம்பி போகிறோம். நாங்கள் எப்பவும் போல் நாங்கள் தாங்க கடைசியாக போனோம். எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. கடைசியாக நாங்கள் போய் லாஸ்ட்டாக நான் வர்ஷா சுகன்யா 3 பேர் லாஸ்ட்டாக போய் உக்காந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா பேகு, அந்த பை கவர் கொடுத்தாங்க. அந்த கவரை கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து நாங்கள் பண்ணோம். ஆனால் வந்திருக்கிற ஐயர் வந்து எல்லாமே டீட்டெயிலாக மறுபடியும் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தார். நாங்கள் பாருங்களேன் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துருக்கோம். ஐயரே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் வைங்க இந்த மாதிரிலாம் வைங்கன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கரெக்டாகவே வச்சோம். நாங்கள் அந்த மணி எடுத்து 3 முறை அடிங்க. வந்து அவரு உடைச்சு தண்ணி மட்டும் குடுமையை எடுத்துடுங்க. அந்த தேங்காய் சப்போஸ் 2ஆ உடைச்சிருச்சு அப்படின்னா அந்த தேங்காய் போட்டு 2 ஒற்றையெல்லாம் ஒட்டாதீங்க. அதை அப்படியே குஞ்சலக்கிட்டே வச்சுக்கோங்க. அதோட போட்டு 2 பேரும் சேர்ந்து சண்டை போடாதீங்க. எங்களுக்கு பூஜை செய்கிறதுக்காக வந்திருந்த அந்த சிவாச்சாரியர் வந்து ரொம்ப நிறைய புத்திமதிகள்லாம் சொன்னார். நிறையா சாமிக்கு வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொன்னாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இது பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம தெவத்தப்பையும் இந்த மாதிரி விளக்கு பூஜை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இத்தனை பேர் பாருங்களேன், எங்கள் பங்காளிங்க மட்டும் இல்லை, மாமன் மச்சான ஒய்ஃபுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்து செய்கிறாங்க அப்படிங்கும் போது அதை நம்ம வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இல்லாட்டினாலும் எங்கள் தேவத்தப்பையாவது நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக எல்லா பெண்களுமே வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. அதனால் பெரியவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி தேவத்தப்பையாவது இந்த மாதிரி பூஜைகள்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஜெயலட்சுமி நமஹ, ஓம் வரலட்சுமி நமஹ, ஓம் கஜலட்சுமி நமஹ, ஓம் காமலட்சுமி நமஹ, ஓம் காமாட்சி சுந்தரி நமஹ, ஓம் சுபலட்சுமி நமஹ, ஓம் ராஜலட்சுமி நமஹ, ஓம் வர்ஷா பொண்ணு வந்து இதான் முறை இந்த பூஜையில் கலந்துருக்கிறா. இது வரைக்கும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் அவளை கலந்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல அவளுக்கு. காலேஜ் போனால் அதுக்கப்புறமேட்டு வேலைக்கு போனால் இது மாதிரி போனதுனால அவளுக்கு இதில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் வந்து இந்த மாதிரி எல்லா பங்காளிங்களோடு சேர்ந்து ஒட்டுக்கா உட்காந்து நாங்கள் இந்த பூஜை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவளுக்குமே இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்குதுமா அப்படி தான் சொல்லி சொன்னான்.
இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டுல நீங்க பொருத்தும் பொழுது எப்பயும் குத்துவிளக்கு பொருத்துறதா இருந்தா ஒரு அகல் விளக்கு சின்னதா பொருத்தி வச்சு அது மூலியமா பொருத்தணும். இப்ப எல்லாருமே குத்துவிளக்க பொருத்திக்கணும். அதனால சாமியோட பிரார்த்தனை இல்லாம எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. மஞ்சள் போடுறீங்க அப்படின்னா உடனே சாமி நினைச்சு வேண்டிக்கணும். குங்குமம் போட போறீங்க அப்படின்னா சாமியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கணும். காசு அக்ஷரம் எடுத்து போடுறீங்க அப்படின்னா சாமியால பிரார்த்தனை பண்ணிட்டு போடுங்க. ஒரு டைம் நான் சொல்லணும்னு இல்லை, நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னா அது செஞ்சிடணும். வரம்பு இன்பமாய் வளர்ந்திருந்த ஐபோற்றி, இயற்கையாய் அறிவொளி ஆன ஐபோற்றி, ஈரனாம் ஈன்ற ஐபோற்றி. பூஜைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எங்கள் விளக்க அப்படியே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சாப்பாடு போட்டாங்க. எல்லாருக்கும் டேபிள் சேர் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சின்ன பசங்களை எல்லாத்தையும் முதல்ல உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டாங்க. கோயில் சார்பாகவே சாப்பாடு செஞ்சு போட்டிருந்தாங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், வடை, அதுக்கப்புறம் பாயாசம் இதுதான் வச்சுருந்தாங்க. சிம்பிளான சாப்பாடு தான், ஆனால் மன நிறைவாக நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஏன்னா பூஜை முடிஞ்சு ரொம்ப பசியோடு ஒடியாந்தோம். எல்லாத்துக்கும் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான நிலா வெளிச்சத்தில் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்றோம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.